ரீசெண்டா நடந்த சீரியஸ்லாம் யாருக்கு எப்படியோப்பா, ஆனா நம்ம காவியாக்கா மட்டும் கிறுக்கிழுப்பா இருந்திருப்பாங்க. எக்கோ என்னதான் நம்ம தலைவர் சொன்னாலும் இப்படி ஒரு டீம் பிடிச்சியக்கா. எல்லா சீரியஸ்லயும் SRH பிளேயர்ஸ் மட்டும் தனியா தெரியுறாங்க. சாம்பிள் பாக்குறீங்களா? பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபில பேட் கமின்ஸ் அவன் தொட்டதெல்லாம் தங்கம். அவன் பாத்துட்ட வேலையால டோட்டல் இந்தியன் டீமும் டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரைஸ் இந்தியாவை கண்டாலே பொழக்கிறா. அப்புறம் இந்தியா வந்தா சொல்லவா வேணும்? தலைவனோட பீக் 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 கரியர்ல இருக்கான். இப்போ இந்தியன் டீம்ல இருந்து பிஜிடில பும்ராவுக்கு அப்புறமா நல்லா பண்ண ஒரே ஆளு நிதிஷ்குமார் ரெட்டி. SA-20ல கிளாஸ் அண்ட் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ போட்டு பிறந்துட்டு இருக்கா எல்லா டீமையும். இப்போ இந்தியா விசஸ் இங்கிலாந்து சீரியஸ்ல ஷமி இன்ஜுரியில இருந்து வந்து இப்ப பவுலிங்ல கலக்குறாப்புல. அப்புறம் இங்கிலாந்து சைட்ல இருந்து ஒழுங்கா பவுலிங் போட்ட ஒரே பாஸ் பவுலர் பிரைடன் கார்ஸ் நம்ம அபிஷேக் சர்மா. நான் எடி பேயடி அடிக்கிறான் ஆர்ச்சரியே பிடிச்சி. அப்புறம் தலைவன் யுவராஜோட பவுல பச்சை வேற எப்படி இருப்பான்? சத்தியமா பவுலர்லாம் செட் ஆயிங்க. ஒரு பக்கம் அபிஷேக்கா, இன்னொரு பக்கம் எட்டா. நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல.